ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்டோட 9th யூனிட் சொல்யூஷன்ஸ். ஓகேவா? சொல்யூஷன்ஸோட அந்த சாப்டரோட ஷார்ட் ஆன்சர்ஸ். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்துட்டு டிஃபைன் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்யூஷனோட டெஃபினேஷன் என்னென்னா, ஹோமோஜீனியஸ் மிக்சர் ஆஃப் 2 or more substances. அப்படின்னா 2 or more substance சேர்ந்தால் நம்மளுக்கு ஒரு சொல்யூஷன் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? அதுதான் சொல்யூஷனோட டெஃபினிஷன். A homogeneous mixture of 2 or more substances is called a solution. ஓகேவா? நெக்ஸ்ட் கேட்டிருக்காங்க டிஃபைன் பைனரி சொல்யூஷன் அப்படின்னு. பைனரி சொல்யூஷன்னா பேசிக் சொல்யூஷன். இதில் பார்த்திங்கன்னா சொல்யூஷன் which are made of mixture of made by mixing one solute and one solvent. அப்படின்னா ஒரு சொல்யூட் ஒரு சால்வெண்ட் வந்துட்டு மிக்ஸ் ஆனால் நம்மளுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கிது இல்லையா, அதுதான் பைனரி சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இங்கே ஒரு சொல்யூட் ஒரு சால்வெண்ட். ஓகேவா? அதுதான் பைனரி. நெக்ஸ்ட் கேட்டிருக்காங்க கிவ் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஈச். ஃபஸ்ட்டு ஒன்று வந்துட்டு கேஸ் அண்ட் லிக்விட். எந்த லிக்விடில் கேஸ் ப்ரெசண்ட் ஆகிருக்கு? நம்ம சோடா. ஓகேவா? நம்ம சோடாவில் வந்துட்டு என்ன இருக்கும்? தண்ணியில் வந்துட்டு கார்பன் டை ஆக்சைடு கலந்துருப்பாங்க. ஓகேவா? தண்ணி வந்து லிக்விடு, கார்பன் டை ஆக்சைடு வந்து கேஸு. ஸோ கேஸ் அண்ட் லிக்விட் வந்துட்டு சோடா. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு சாலிட் அண்ட் லிக்விட். எந்த லிக்விடில் வந்துட்டு சாலிட் இருக்கும் ப்ரெசண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்துட்டு NaCl அண்ட் வாட்டர். NaCl வந்துட்டு நம்ம காமன் சால்ட். ஓகேவா? அது வந்து தண்ணியில் கரையும் போது நம்மளுக்கு சாலிட் இன் லிக்விட் கிடைக்குது. ஓகேவா? சாலிட் இன் சாலிட். நம்ம வந்துட்டு சாலிட் வந்துட்டு இன்னொரு சாலிடோடு கரையும். அதோட எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது வந்துட்டு அல்லாய்ஸ். அல்லாய்ஸ்னால் ரெண்டு மெட்டலை மிக்ஸ் பண்ணால் நம்மளுக்கு ஒரு காம்பவுண்ட் கிடைக்குது இல்லையா, அது என்னவா மிக்ஸ் பண்ணலாம், அது எல்லாத்தையும் வந்துட்டு அல்லாய் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் வந்துட்டு காப்பர் டிசால்வ்ட் இன் கோல்டு. ஓகேவா? நம்ம கோல்டு ஆர்னமெண்ட்ஸில் காப்பரும் டிசால்வ் ஆகிருக்கும் இல்லையா, அதுதான் வந்துட்டு அல்லாய் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? கேஸ் இன் கேஸ் ஏர் அண்ட் மிக்சர் ஆஃப் ஹீலியம் அண்ட் ஆக்சிஜன். ஏர் வந்துட்டு நம்மளுக்கு இந்த ஏரில் வந்துட்டு ஆக்சிஜன், நைட்ரஜனு, அப்புறம் ஹைட்ரஜன் எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ இது வந்துட்டு எக்ஸாம்பிள் ஆஃப் கேஸ் அண்ட் கேஸ். இன்னொன்று வந்துட்டு மிக்சர் ஆஃப் ஹீலியம் அண்ட் ஆக்சிஜன். ஹீலியம் ஆக்சிஜன் எப்பயுமே கலந்துருக்கும். ஓகேவா? அது வந்துட்டு எக்ஸாம்பிள் ஆஃப் கேஸ் அண்ட் கேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் தேர்ட் கொஷினோட ஆன்சர்ஸ். நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஷின் பார்த்திங்கன்னா அக்வஸ் அண்ட் நான் அக்வஸ் சொல்யூஷன் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ். அக்வஸ் சொல்யூஷன்னா என்ன, நான் அக்வஸ் சொல்யூஷன்னா என்ன, அதோட எக்ஸாம்பிள்ஸ் கேட்டிருக்காங்க. அக்வஸ் சொல்யூஷன்னா a solution in which water acts as a solvent is called aqueous solution. அப்படின்னா சால்வெண்ட் வந்து எங்கே வாட்டராக இருக்குமோ அது எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம அக்வஸ் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். அக்வானா தண்ணி. ஸோ தண்ணினா நம்ம வாட்டர் வந்துட்டு எங்கே சால்வெண்ட்டாக இருக்கோ அது எல்லாத்தையும் அக்வஸ் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் NaCl இன் வாட்டர். தண்ணியில் வந்துட்டு உப்பு கரையும்போது நம்மளுக்கு இந்த வாட்டர் தான் வந்துட்டு சால்வெண்ட்டாக இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்துட்டு அக்வஸ் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். நான் அக்வஸ் சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா a solution in which any other liquid other than water is used as a solvent is called non-aqueous solution. அப்படின்னா வாட்டரை தவிர்த்து வேறு எந்த லிக்விடும் நம்ம வச்சு கரைச்சோன்னா அதை வந்துட்டு நான் அக்வஸ் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? எக்ஸாம்பிள் வந்துட்டு சல்ஃபர் டிசால்வ்ட் இன் கார்பன் டைசல்ஃபைடு. இங்கே வந்துட்டு கார்பன் டைசல்ஃபைடு தான் வந்துட்டு சல்ஃபரை கரைக்குது. ஓகேவா? வாட்டர் கரைக்கிறது இல்லை. ஸோ இது வந்துட்டு நான் அக்வஸ் சொல்யூஷன். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா வால்யூம் பர்சன்டேஜை டிஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. வால்யூம் பர்சன்டேஜ் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த ரேஷியோ ஆஃப் வால்யூம் ஆஃப் சொல்யூட். ஓகேவா? வால்யூம் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூட் ப்ளஸ் வால்யூம் ஆஃப் சால்வெண்ட் இன்ட்டு 100. ஓகேவா? இதுதான் இதோட ஃபார்முலா. எழுதும் போது நம்ம வந்துட்டு ratio of volume of solute by volume of solute and volume of solvent is known as volume percentage. ஓகேவா? into 100 is known as volume percentage அப்படின்னு எழுதணும். ஓகேவா? இதுதான் வந்துட்டு மெயின் ஃபார்முலா. சிக்ஸ்த் ஒன் பார்த்தோன்னா அக்வாட்டிக் அனிமல்ஸ் லிவ் இன் கோல்ட் ரீஜன்ஸ். வை? அக்வாட்டிக் அனிமல்ஸ் எப்பயுமே கோல்ட் ரீஜன்ஸ்லேயே தான் இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா solubility of gas is higher when the temperature is low. டெம்பரேச்சர் எங்கெங்கே லோவாக இருக்குமோ அங்கே நம்மளோட கேஸோட சாலிபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போனா ஹென்ஸ் மோர் O2 இஸ் ப்ரெசன்ட். O2 வந்து கேஸ் இல்லையா,
ஸோ வந்துட்டு அது இன்க்ரீஸ் ஆகும். எப்போது டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகும்போது O2 இன்க்ரீஸ் ஆகும். அப்போது therefore more amount of dissolved O2 is present in cold region. கோல்ட் ரீஜனில் நிறைய அமௌண்ட் ஆஃப் O2 ப்ரெசண்ட்டாக இருக்கிறதுனால நம்ம அக்வாட்டிக் அனிமல்ஸ் அங்கேயே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதுதான் வந்துட்டு 6th ஒன்னோட ஆன்சர். 7th ஒன் ஹைட்ரேட்டட் சால்ட். ஹைட்ரேட்டட் சால்ட்ஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அயோனிக் சால்ட்ஸ் கிறிஸ்டலைஸ் அவுட் ஆஃப் தேர் சேச்சுரேட்டட் அக்வஸ் சொல்யூஷன் வித் டெஃபினட் நம்பர் ஆஃப் வாட்டர் மாலிக்யூல்ஸ். அப்படின்னா நம்ம அயோனிக் சால்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு தண்ணியில் கரைச்சும் போது அது கிறிஸ்டலைஸ் ஆகிட்டு வெளியே வரும். ஓகேவா? இந்த கிறிஸ்டல்ஸில் வந்துட்டு கிறிஸ்டல் மட்டும் இருக்காது, அதோடு சேர்ந்து டெஃபினட் நம்பர் ஆஃப் வாட்டர் மாலிக்யூல்ஸும் இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி வாட்டர் மாலிக்யூல்ஸ் இருக்கிற கிறிஸ்டல்ஸ் என்னன்னு சொல்லுவோம்? ஹைட்ரேட்டட் சால்ட் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் வந்துட்டு காப்பர் சல்ஃபேட், பென்டாஹைட்ரேட். இதோட காப்பர் சல்ஃபேட் தான் சால்ட்டு, இதோட சேர்த்து நம்மளுக்கு வந்துட்டு வாட்டர் மாலிக்யூல்ஸ் ப்ரெசண்ட்டாக இருக்கிறதுனால இது ஹைட்ரேட்டட் சால்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 8th one, a hot saturated solution of copper sulfate forms crystal as it cools. Why? அப்படின்னா ஹாட் சேச்சுரேட்டட் சொல்யூஷன் ஆஃப் காப்பர் சல்ஃபேட் வந்துட்டு கூல் ஆக ஆக கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? அது ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா வந்து டெம்பரேச்சர் லோவர்ஸ், டெம்பரேச்சர் எப்போ கம்மியாகிட்டு இருக்குமோ அப்போ சால்யூபிலிட்டி, அதோட கரையிற தன்மையும் கம்மியாகிட்டே வந்துட்டுருக்கும். ஓகேவா? ஸோ என்னாகும், கரையிறது கம்மியாகிடுச்சுன்னா அது என்னாகும், கிறிஸ்டலாக வந்துட்டு ஃபார்ம் ஆகும். அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஹென்ஸ் காப்பர் சல்ஃபேட் கிறிஸ்டல்ஸ் ஆர் ஃபார்ம்ட். டெம்பரேச்சர் கம்மியாகும் போது சால்யூபிலிட்டி கம்மியாகுது, அப்போ அதோட கரையிற தன்மை கம்மியாகுது இல்லையா, ஸோ அது கரையாமல் சால்ட் கிறிஸ்டல்ஸை ஃபார்ம் ஆகும். ஓகேவா? அதுதான் ஹென்ஸ் காப்பர் சல்ஃபேட் கிறிஸ்டல்ஸ் ஆர் ஃபார்ம்ட். ஓகேவா? இது வந்துட்டு 8th ஒன். 9th ஒன் இப்போ வந்துட்டு டெலிக்வசன்ட் ஹைட்ரோஸ்கோபிக். இந்த ரெண்டு இதில் வந்துட்டு அவங்க கொடுத்துருக்க காம்பவுண்ட் எல்லாம் வந்துட்டு கிளாஸிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? எது எங்கே பிலாங் ஆகுது அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு டெலிக்வசன்ட்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். டெலிக்வசன்ட்னா டெண்டன்சி ஆஃப் எனி சப்ஸ்டன்ஸ் டு பிகம் லிக்விட். அப்படின்னா எந்த ஒரு சப்ஸ்டன்ஸும் வந்துட்டு தானாக வந்துட்டு லிக்விடாக மாறுறதுக்கு அதுக்கு ஒரு தன்மை இருந்துச்சுன்னா அது டெலிக்வசன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஹைக்ரோஸ்கோபிக்னா அப்சர்வ் மாய்ஸ்சர் ஃப்ரம் ஏர். நம்ம ஏரில் இருக்கிற மாய்ஸ்சர் எல்லாம் அப்சர்வ் பண்ணி வச்சுக்கோம் இல்லையா, அந்த மாலிக்யூல்ஸ், அந்த காம்பவுண்ட்ஸ் வந்துட்டு ஹைக்ரோஸ்கோபிக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ வந்துட்டு ஹைக்ரோஸ்கோபிக் டெலிக்வசன்ட். கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் வந்துட்டு ஹைக்ரோஸ்கோபிக். ஏன்னா அது வந்துட்டு டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட், எல்லா வாட்டரும் வந்துட்டு இது அப்சர்வ் பண்ணிக்கும். ஓகேவா? ஐ மீன் வாட்டர் ஆகிற தன்மை இருக்குது. சிலிக்கா ஜெல், சிலிக்கா ஜெல்லும் வந்துட்டு வாட்டர் அப்சார்ப்ஷன். கான்சன்ட்ரேட்டட் H2SO4, சிலிக்கா ஜெல் எல்லாமே ஹைக்ரோஸ்கோபிக். டெலிக்வசன்ட் வந்துட்டு கால்சியம் குளோரைடு. கால்சியம் குளோரைடு கல் மாதிரி இருக்கும், ஆனால் போக போக தண்ணியாக கரைஞ்சிரும். ஓகேவா? ஸோ கால்சியம் குளோரைடு. CuSO4 கிப்சம் சால்ட்டும் வந்துட்டு டீஹைட்ரேட் ஆச்சுன்னா அது வந்துட்டு ஹைக்ரோஸ்கோப்பாக மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதுதான் வந்துட்டு 9th ஆன்சர்ஸ். இப்போ பார்க்க போகிறது 9th சாப்டரோட லாங் ஆன்சர்ஸ். ஓகேவா? ஷார்ட் ஆன்சர்ஸ் ஆல்ரெடி பார்த்தாச்சு, இது லாங் ஆன்சர்ஸ். ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்துட்டு ரைட் நோட்ஸ் ஆன் சேச்சுரேட்டட் சொல்யூஷன் அண்ட் அன்சேச்சுரேட்டட் சொல்யூஷன். இதோட நோட்ஸ் எழுதணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு சேச்சுரேட்டட் சொல்யூஷன். A solution in which no more solute can be dissolved in definite amount of solvent at given temperature is called saturated solution. அதாவது சொல்யூட் வந்துட்டு சால்வெண்ட்டில் டிசால்வ் ஆகுனா நம்மளுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். எப்போ வந்துட்டு நம்ம கொடுத்துருக்க சால்வெண்ட்டோட அமௌண்ட்டில் இன்னும் சொல்யூட் வந்துட்டு டிசால்வ் ஆகாதோ அந்த பாயிண்ட், அந்த சொல்யூஷனை வந்துட்டு சேச்சுரேட்டட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா ஒரு கிவன் டெம்பரேச்சரில் இவ்வளோதான் அமௌண்ட் வந்துட்டு டிசால்வ் ஆகணும்னு இருக்குது. ஓகேவா? ஸோ அது அவ்வளோ ஆயிடுச்சுன்னா அது சேச்சுரேட்டட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அன்சேச்சுரேட்டட் சொல்யூஷன் is the one that contains less solute than the saturated solution at given temperature. இதை விட இதில் வந்துட்டு சொல்யூட் வந்துட்டு கம்மியாக இருந்துருச்சுன்னா அது அன்சேச்சுரேட்டட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சேச்சுரேட்டட் சொல்யூஷனை விட சால்வெண்ட் வந்துட்டு சொல்யூட் இங்கே கம்மியாக இருந்துச்சுன்னா அது அன்சேச்சுரேட்டட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பாருங்கள். 25 டிகிரி செல்சியஸில் 36 கிராம் ஆஃப் NaCl வந்துட்டு டிசால்வ் பண்ணுறோம். எதில்? 100 ml ஆஃப் வாட்டரில். 100 ml வாட்டரில் எடுத்துகிட்டு அதில் 36
கிராம் ஆஃப் NaCl நம்ம டிசால்வ் பண்ணிகிட்டே இருக்கோம். ஓகேவா? 25 டிகிரி செல்சியஸில். இது நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் டிசால்வ் பண்ணால் கரைஞ்சிரும். ஆனால் இதுக்கு மேலே போச்சுன்னா கரையாது. இதுதான் மேக்ஸிமம். ஓகேவா? மேக்ஸிமம் அமௌண்ட் வந்து இதில் கரைஞ்சிருச்சுன்னா அந்த சொல்யூஷனை என்னென்னு சொல்லுவோம்? சேச்சுரேட்டட் சொல்யூஷன். ஓகேவா? இப்போ அதே 25 டிகிரி செல்சியஸில் 36க்கு பதிலாக 10 கிராம்ஸ் மட்டும் எடுத்து நம்ம டிசால்வ் பண்ணோன்னா 100 ml ஆஃப் வாட்டரில் டிசால்வ் பண்ணோன்னா அது அன்சேச்சுரேட்டட் சொல்யூஷன். ஏன்னா இதுக்கப்புறமும் நம்ம ஆட் பண்ணிகிட்டே இருக்கலாம். NaCl இது வரைக்கும் 36 கிராம் வரைக்கும் ஆட் பண்ணலாம். ஓகேவா? 100 ml அதை விட கம்மியாக தானே இருக்குது. ஸோ அதை வந்துட்டு அன்சேச்சுரேட்டட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? த எக்ஸாம்பிள்ஸ். இப்போ பார்க்க போகிறது செகண்ட் கொஷின். நோட்ஸ் ஆன் வேரியஸ் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் சால்யூபிலிட்டி. எந்தெந்த ஃபேக்டர்ஸ் வந்துட்டு சால்யூபிலிட்டியை வந்துட்டு அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க. ஓகேவா? மொத்தம் இங்கே 1 2 3 3 ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன் வந்துட்டு நேச்சர் ஆஃப் சொல்யூட் அண்ட் சால்வெண்ட். ஓகேவா? சொல்யூட் அண்ட் சால்வெண்ட்டோட நேச்சரை பொறுத்து வந்துட்டு நம்ம சால்யூபிலிட்டி மாறும். ஓகேவா? வாட்டர் வந்துட்டு எல்லாத்தையும் கரைச்சாலும் வாட்டரில் கரையாத சில பொருளும் இருக்கும். ஓகேவா? அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. வாட்டர் டஸ் நாட் டிசால்வ் எவ்ரி காம்பவுண்ட். எல்லா காம்பவுண்டையும் வாட்டர் டிசால்வ் பண்ணாது. டிசால்விங் எப்போ நடக்கும்? அப்போது டிசால்விங் ஆக்கர்ஸ் ஒன்லி வென் சிமிலாரிட்டிஸ் எக்ஸிஸ்ட் பிட்வீன் சொல்யூட் அண்ட் சால்வெண்ட். சொல்யூட்க்கும் சால்வெண்ட் ஏதாவது சிமிலர் இருந்தால் மட்டும்தான் டிசால்வ் ஆகும். ஓகேவா? இல்லாட்டி ஆகாது. இதில் வந்துட்டு சொல்யூட் சால்வெண்ட் 2 டைப்ஸாக இருக்குது. ஒன்று நான் போலார், இன்னொன்று போலார். ஓகேவா? நான் போலாரில் வந்துட்டு போலார் கரையாது. போலார் சால்வெண்ட்ஸ் வந்துட்டு போலார் சால்வெண்ட்டில் மட்டும்தான் கிடைக்கும். ஓகேவா? இப்போ வந்துட்டு எக்ஸாம்பிள் வந்துட்டு NaCl இன் வாட்டரும் வந்துட்டு போலார், NaCl போலார். அப்போ வந்துட்டு NaCl இதில் கரையும். இப்போ சப்போஸ் நம்ம வந்துட்டு NaCl எடுத்துகிட்டு சல்ஃபர் போட்டோன்னா கரையாது. ஓகேவா? அதே மாதிரி தான் போலார் அந்த போலார் வந்துட்டு போலார் சால்வெண்ட் போலார் சொல்யூட்டோடு மட்டும்தான் கரையும். நான் போலார் சால்வெண்ட் வந்துட்டு நான் போலார் சால்வெண்ட்டோடு தான் கரையும். ஓகேவா? சொல்யூட் வந்துட்டு சால்வெண்ட்டோட சேமாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் கரையும். இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்துட்டு எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர். ஓகேவா? டெம்பரேச்சர் எப்படி எல்லாம் பாதிக்குது அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்துட்டு சால்யூபிலிட்டி ஆஃப் சாலிட்ஸ் அண்ட் லிக்விட்ஸ். சாலிட் வந்துட்டு லிக்விடில் எப்பப்போ மாறுது, சால்யூபிள் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். இப்போது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா சால்யூபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? எண்டோதெர்மிக் ப்ராசஸ் சால்யூபிலிட்டி இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீஸிங் டெம்பரேச்சர். சாலிட் வந்துட்டு லிக்விடில் கரையிறதுக்கு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணால் நல்லா கரையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சுகர் எடுத்துக்கோங்க. சுகர் வந்துட்டு ஹாட் வாட்டரில் போட்டால் சீக்கிரம் கரையும். அதே ஐஸ் கோல்டு வாட்டரில் போட்டால் கரையிறதுக்கு லேட் ஆகும் இல்லையா? அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. நம்ம வந்துட்டு டெம்பரேச்சர் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா சால்யூபிலிட்டியும் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சால்யூபிலிட்டி ஆஃப் கேஸ் இன் லிக்விட். ஓகேவா? இங்கே கேஸ் பார்த்திங்கன்னா கம்மியாகும். சால்யூபிலிட்டி ஆஃப் கேஸ் வந்துட்டு கம்மியாகும். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக ஆக சால்யூபிலிட்டி கம்மியாகிட்ருக்கும். அப்போ தான் நம்ம வாட்டர் வந்துட்டு ஹீட் பண்ணும்போது நல்லா கொதிக்க வைக்கும்போது பபிள்ஸாக போகும் இல்லையா? அதுதான் வந்துட்டு ஆக்சிஜன் வந்துட்டு ரிலீஸ் ஆகிட்ருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா ஆக்சிஜன் வந்துட்டு ஹை டெம்பரேச்சரில் அது தாங்காது. அது வந்துட்டு எவாப்ரேட் ஆகும். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. சால்யூபிலிட்டி ஆஃப் கேஸ் டிக்ரீசஸ் வித் இன்க்ரீஸிங் இன் டெம்பரேச்சர். இதுதான் எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர். ஓகேவா? லாஸ்ட் என்னன்னு பார்த்தோன்னா எஃபெக்ட் ஆஃப் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா சால்யூபிலிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? நம்மளுக்கு ப்ரெஷர் வந்துட்டு டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல். இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இதுவும் இன்க்ரீஸ் ஆகும். கார்போனேட்டட் பெவரேஜஸ் அப்படின்னா நம்ம சோடாலாம் இருக்குது இல்லைங்களா? அதில் வந்துட்டு கார்போனேட்டட் பெவரேஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்துட்டு ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா சால்யூபிலிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் எஃபெக்ட் ஆஃப் ப்ரெஷர். ஓகேவா? இப்போ பாருங்கள் தேர்ட் கொஷின் வந்துட்டு 2 பார்ட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு பார்ட் வந்துட்டு வாட் ஹேப்பன்ஸ் வென் MgSO4 7H2O இஸ் ஹீட்டட். ரைட் த ஈக்குவேஷன். அது இந்த ரியாக்ஷன் இதை வந்துட்டு ஹீட் பண்ணும்போது என்ன நடக்குது அதோட ரியாக்ஷன் எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் பார்ட் வந்துட்டு டிவைன் சால்யூபிலிட்டி. ஃபஸ்ட்டு பார்ட் இப்போ பார்ப்போம். இப்போது வென் ஹீட்டட் MgSO4 7H2O ஓகேவா? மெக்னீஷியம் சல்ஃபைட் 7 ஹைட்ரேட் லூஸஸ் 7 molecules ஆஃப் வாட்டர். இந்த வாட்டர் எல்லாம் வந்துட்டு வேப்பரேட் ஆகி போயிடும். இப்போ நம்மளுக்கு மிச்சம் மீதி என்ன இருக்கும்? இது மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? இதுக்கு பேர் வந்து அன்ஹைட்ரஸ் MgSO4.
அன்ஹைட்ரஸ்னால் ஹைட்ரஸ் அப்படின்னா வாட்டர், ஹைட்ரோனா வாட்டர் இல்லையா, அன்ஹைட்ரஸ்னால் வாட்டர் இல்லாத MgSO4 நம்மளுக்கு இங்கே கிடைக்கும். ஓகேவா, MgSO4 7H2O நம்ம ஹீட் பண்ணும்போது நம்மளுக்கு MgSO4 மட்டும்தான் இருக்கும் ப்ளஸ் 7 வாட்டர் இங்கேருந்து செப்பரேட் ஆகும். ஓகேவா, நம்மளுக்கு இங்கே என்ன கிடைக்கும், அன்ஹைட்ரஸ் MgSO4 மெக்னீஷியம் சல்ஃபேட் கிடைக்கும். ஓகேவா, இதுதான் ஹீட்டிங். செகண்ட் பார்த்தோன்னா solubility அதோட definition இல்லையா. Solubility is defined as the number of grams of solute that can be dissolved in 100 grams of a solvent to form a saturated solution at a given temperature and pressure. ஓகேவா, என்னன்னா number of grams of solute that can be dissolved. இப்போது 100 gram of solvent எடுத்திருக்கோம், இது ஸ்டாண்டர்டாக எடுத்திருக்கோம். ஓகேவா, இதில் எவ்வளோ grams of solute நம்ம ஆட் பண்ணோன்னா அது வந்துட்டு சேச்சுரேஷனை இதுக்கப்புறம் கரைக்க முடியாது இல்லையா. சேச்சுரேட்டட் சொல்யூஷன் நம்ம அட்டைன் பண்ண முடியுமோ அது சால்யூபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா கரைச்சிக்கிட்டே இருக்கிறது, சேச்சுரேஷன் பாயிண்ட் வர வரைக்கும் கரைச்சிட்டே இருக்கிறது தான் சால்யூபிலிட்டி. அது வந்துட்டு கிவன் டெம்பரேச்சர் ப்ரெஷர், டெம்பரேச்சரும் நம்ம சேஞ்ச் பண்ணுறதில்ல, ப்ரெஷரும் சேஞ்ச் பண்ணுறதில்ல. கொடுக்குற டெம்பரேச்சர் ப்ரெஷரில் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சொல்யூட் வந்துட்டு டிசால்வ் பண்ணிகிட்டே இருக்கோமோ அதுதான் சால்யூபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இதோட இங்கே ஒரு ஃபார்முலா இருக்குது. solubility is equal to mass of solute by mass of solvent into 100. எவ்வளோ solute எடுத்திருக்கோமோ அதோட மாஸு சால்வெண்ட்டோட மாஸும் வந்துட்டு நம்ம டிவைட் பண்ணிவிட்டு இன்ட்டு 100 பண்ணோன்னா இதுதான் solubility நம்மளுக்கு கிடச்சிரும். ஓகேவா, இதுதான் வந்துட்டு solubilityயோட டெஃபினேஷன். இப்போ பார்க்க போகிறது ஃபோர்த் கொஸ்டின், ஹைக்ரோஸ்கோபிக் சப்ஸ்டன்ஸ், deliquescent substance. இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ். ஓகேவா, ஹைக்ரோஸ்கோபிக்னா அப்சார்ப்ஸ் மாய்ஸ்சர் அண்ட் டஸ் நாட் டிசால்வ். இது அப்சார்ப்ஸ் மாய்ஸ்சர் அண்ட் டிசால்வ்ஸ் அப்படின்னா இது வந்துட்டு அப்சார்ப் ஏரில் இருக்கிற மாய்ஸ்சரை அப்சார்ப் பண்ணிவிட்டு இது வந்துட்டு டிசால்வ் ஆகாது, அது வந்துட்டு சாலிடாகவே இருக்கும். ஆனால் டெலிக்வசன்ட் சப்ஸ்டன்ஸ் என்ன பண்ணும், இது வந்துட்டு அப்சார்ப்ஸ் பண்ணும், என்னது மாய்ஸ்சர் அப்சார்ப் பண்ணிவிட்டு கரைஞ்சிரும். ஓகேவா, இது கரையாது, இது கரைஞ்சிரும். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்துட்டு டஸ் நாட் சேஞ்ச் இட் ஃபிசிக்கல் ஸ்டேட் வென் எக்ஸ்போஸ் டு ஏர். ஏர் எக்ஸ்போஸ் பண்ணும்போது ஃபிசிக்கல் ஸ்டேட் இது சேஞ்ச் ஆகாது. அப்படின்னா சாலிடாகவே தான் இருக்கும். இங்கே என்ன ஆகும், ஃபிசிக்கல் ஸ்டேட் சேஞ்ச் ஆகும் அப்படின்னா சாலிடாக இருக்கிறது வந்து லிக்விடாக மாறிடும். அந்த ஃபிசிக்கல் ஸ்டேட்டில் சேஞ்ச் ஆகும். அது வந்துட்டு டெலிக்வசன்ட் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இது எப்பயுமே அமார்ஃபஸ் சாலிட்ஸாக இருக்கும், இது கிறிஸ்டலைன் சாலிட்ஸாக இருக்கும். ஓகேவா, எக்ஸாம்பிள் வந்துட்டு குவிக்லைம் CaO, இங்கே வந்துட்டு KOH, இது கிறிஸ்டல்ஸ். ஓகேவா, கிறிஸ்டலைன் KOH. இதுதான் ஹைக்ரோஸ்கோப்பிக்கும் டெலிக்வசன்ட் சப்ஸ்டன்ஸ்க்கோட டிஃப்ரென்ஸ். இது அப்சர்வ் பண்ணி டிசால்வ் ஆகும், இது அப்சர்வ் பண்ணி டிசால்வ் ஆகாது, இங்கே அப்சர்வ் பண்ணி டிசால்வ் ஆயிரும். இங்கே வந்துட்டு ஃபிசிக்கல் ஸ்டேட் சேஞ்ச் ஆகாது, இங்கே ஃபிசிக்கல் ஸ்டேட் சேஞ்ச் ஆகும். அமார்ஃபஸ் சாலிட்ஸ், கிறிஸ்டலைன் சாலிட்ஸ். ஓகேவா, எக்ஸாம்பிள் CaO, இது KOH. ஓகேவா, இப்போ லாஸ்ட் ரெண்டு ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்காங்க, ப்ராப்ளம் அது சால்வ் பண்ணலாம். ஃபிஃப்த் ஒன் என்னென்னா, a solution is prepared by dissolving 45 grams of sugar in 180 grams of water. இவ்வளோ சுகர் எடுத்து இவ்வளோ வாட்டரில் டிசால்வ் பண்ணியிருக்காங்க. calculate the mass percent of solute. ஓகே, இப்போ மாஸ் பர்சன்டேஜோட ஃபார்முலா என்னது, மாஸ் ஆஃப் சொல்யூட் பை மாஸ் ஆஃப் சொல்யூட் ப்ளஸ் மாஸ் ஆஃப் சால்வெண்ட். இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம இது சுகர் என்னது சொல்யூட்டு, மாஸ் ஆஃப் சொல்யூட் வந்துட்டு 45 கிராம், மாஸ் ஆஃப் சால்வெண்ட் வந்துட்டு 180 கிராம். ஓகேவா, இந்த ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ணோன்னா மாஸ் ஆஃப் சொல்யூட் என்னது இங்கே 45 பை மாஸ் ஆஃப் சொல்யூட்டு 45 ப்ளஸ் மாஸ் ஆஃப் சால்வெண்ட் என்னது 180. ஸோ இது இங்கே பண்ணுறோம், 180 இன்ட்டு 100. பர்சன்டேஜ்னால் எப்பயுமே இன்ட்டு 100 பண்ணணும். இதை நம்ம கேல்குலேட் பண்ணோன்னா நம்மளுக்கு 20% கிடச்சிரும். ஓகேவா, மாஸ் பர்சன்டேஜ் என்ன 20%. ஓகேவா, இப்போ லாஸ்ட் ஒன் இதே மாதிரி பாருங்கள். 3.5 liter of ethanol is present in 15 liter of aqueous solution of ethanol. ஓகேவா, இவ்வளோ பர்சன்ட் எத்தனால் இருக்குது எதில், நம்ம சொல்யூஷனில் வந்துட்டு இவ்வளோ இருக்குது, டோட்டல் வந்துட்டு இவ்வளோ, அதில் எத்தனால் வந்துட்டு 3.5 லிட்டர் இருக்குது. கேல்குலேட் த வால்யூம் பர்சன்டேஜ். ஓகே, வால்யூம் ஆஃப் எத்தனால் வந்துட்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க 3.5, அதை இங்கே எழுதுறோம். வால்யூம் ஆஃப் சொல்யூஷன், டோட்டல் சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அது எவ்வளோ இருக்குது 15, இங்கே 15 லிட்டர்னு எழுதுகிறோம்.
வால்யூம் பர்சன்டேஜோட ஃபார்முலா வால்யூம் ஆஃப் சொல்யூட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன்ட்டு 100. ஓகேவா? சொல்யூட்டோட வால்யூம் என்னது 3.5, அது இங்கே எழுதுகிறோம். வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் வந்துட்டு 15 லிட்டர், அது இங்கே எழுதுகிறோம். இன்ட்டு 100 நம்ம இது கேல்குலேட் பண்ணோன்னா நம்மளுக்கு 23.33% கிடச்சிரும். ஓகேவா? இதுதான் இப்படி தான் சால்வ் பண்ணும். எங்கே போனாலும் வால்யூம் பர்சன்டேஜ்னால் வால்யூம் ஆஃப் சொல்யூட் மேலே இருக்கணும், கீழே வந்துட்டு வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன்ட்டு 100. சப்போஸ் சொல்யூஷன் கொடுக்கலன்னா நம்மளுக்கு சால்வெண்ட் கொடுத்துருப்பாங்க, அப்போனா வால்யூம் ஆஃப் சொல்யூட் இன்ட்டு வால்யூம் ஆஃப் சொல்யூஷன். ஓகேவா? இன்டூவில் நடுவில் ப்ளஸ் வரும் இந்த மாதிரி. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும். மாஸ் ஆஃப் சொல்யூட் பை மாஸ் ஆஃப் சொல்யூட் ப்ளஸ் மாஸ் ஆஃப் சால்வெண்ட். சால்வெண்ட் கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரி பண்ணணும், சொல்யூஷன் கொடுத்தோம்னா டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் இங்கே கீழே. ஓகேவா? இதாட்டி சால்வ் பண்ணும்.